ஹாய் வெல்கம் டு லேசி டே ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் க்ளே தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் ஹோம்மேட் க்ளே வச்சு ரெடி பண்ணி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஹோம்மேட் க்ளே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோவில் காட்டுற கப்பில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன், 1 கப்பு உப்பு எடுத்துக்கிறேன், 1 கப்பு வாட்டர் எடுத்துக்கிறேன், 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். அப்புறம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன். இல்லை அப்போ உடனே யூஸ் பண்ண போகிறேன்னா வினிகர் தேவையில்லை. வினிகர் ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா 6 மந்த் வரையும் வீணாக போகாமல் இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 6 மாதத்துக்கு வீணாக போகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட காமன் அளவு எப்படின்னா, எந்த ஒரு கப்புக்கு மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி கப்பு சால்ட்டு, பாதி கப்பு தண்ணி, அப்படி தான். ஆனால் பாதி கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா சால்ட் அப்சர்வ் பண்ணிப்பேன். அப்புறமா ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக்கணும் க்ளேவை. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் ஸ்பூன் கணக்கில் ஊற்றிருப்பேன் ஊற்றும் போது. ஆனால் மெஷர்மெண்ட்டு அந்த 1 கப்பு தான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கிட்டே வாங்க. அது ஒரு டைமுக்கு கரெக்டாக வந்துடும். அதோட வாட்டர் நிப்பாட்டிக்கோங்க. 1/2 கப்புக்கு மேலே வாட்ரு யூஸ் பண்ணாதீங்க, க்ளே சரி வராது. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் பிசைஞ்சிட்டேன். சாஃப்டாக இருக்கா பார்த்தீங்களா? இது திரும்ப திரும்ப கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்படி ஏன்னா திரும்ப கலர் போட்டு பிசையும் போது உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ எங்கேயும் கிராக் இல்லாமல் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, க்ளே ரெடி ஆகிடுச்சு. இங்கே கிராக் இல்லை. பெட்டல் செஞ்சு பார்த்தேன், இங்கே கிராக் இல்லை. அதனால் ஓகேன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். இப்போ கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நிறையா க்ளே ரெடி பண்ணி நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சிட்டேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை. சும்மா என் பொண்ணுக்கு விளையாட கொடுக்க போகிறேன். அதுக்காக உங்களுக்கு 2 கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்கேன். கொஞ்சத்தை மட்டும் 2 இதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸை தூக்கி வச்சுட்டேன். அதில் வேறு ஒரு கிராஃப்ட்டுக்காக பேலன்ஸ் கலர் மிக்ஸ் பண்ணாமல் ப்ளைனாக வச்சுட்டேன். இப்போ 2 இது எடுத்ததில் ஒரு இதில் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு க்ளேவாக இருக்கும் பார்த்தா, ஆனால் அதுக்கு அவ்வளோ கலர் ஒரு பாட்டிலே யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுதான் உங்களுக்கு புது பெயிண்ட் பாக்ஸ் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறதுக்கு. இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அடுத்து க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். திரும்ப இன்னொரு இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் ஸ்பீட் போட்டு காட்டுறேன். ஸ்டார்டிங் மட்டும் மெதுவாக காமிக்கிறேன், அப்புறம் ஸ்பீட் போட்டு காட்டுறேன். பிசைஞ்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ அளவுக்கு உங்களால் பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நார்மலாக கடையில் வாங்குற க்ளே மாதிரி வந்துடும் சாஃப்டாக. ஏர் ட்ரை க்ளே மாதிரி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 2 இது பண்ணியாச்சு. பேலன்ஸை வச்சுட்டேன். கையை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒட்டாது கையில். அது நம்ம பனையும் போது ஒட்டுறது தான், மறுபடியும் ஒட்டாது. அந்த பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதுக்காக தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது கையில் பார்த்தீங்களா ஒட்டலைங்களே. இப்போ இந்த க்ளே வச்சு உங்களுக்கு நான் ஒரு ரோஸ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு நார்மலாக சின்ன பிள்ளையிலேருந்தே க்ளேனாலே ஃபஸ்ட்டு ரோஸ் தான் செய்வேன். அது என்னமோ தெரியல. சரி, இந்த வீடியோ எடுக்கும் போது தான் டக்குன்னு ரோஸ் ஞாபகம் தான் வந்தது. அதனால் ரோஸே செஞ்சுருக்கேன். அதுக்கு குட்டி குட்டியாக பல்பலாக க்ளேவை எடுத்துக்கிட்டு அது கையால் எவ்வளோ அளவுக்கு தின்னாக உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு தின்னாக பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுமாரி இப்போ நான் எப்படி 2 கலர் மிக்ஸ் பண்ணேன்னா அதே சேம் தான். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுமாரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே,
நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃப்ளார்க்கு பெட்டல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் லீஃப் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து க்ரீன் கலரை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டாக பண்ணி அது வந்து கோவி ஷேப் மாதிரி செஞ்சு அது ஒரு அழுத்தம் கொடுத்து இலை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். வீடியோவில் காட்டுற மாதிரி எப்படி பண்ணியிருக்கோன்னா அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டில் பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ரோஸை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அது ஃபஸ்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ, க்ளே வந்து ஈரப்பதத்தில் தான் இருக்கும். அதனால் வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு நீங்கள் அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா அப்படியே அழகாக காஞ்சி ரெடி ஆகிடும். ஏர் ட்ரை க்ளே தான், அதனால் காஞ்சிரும் அழகாக. சிக்ஸ் மந்த் வரையும் இந்த க்ளே வீணாக போகாது. வினிகர் ஊற்றி ரெடி பண்ணேன். வினிகர் ஊற்றலைன்னா கொஞ்சம் நாள் தான் இருக்கும். அடியில் ஒரு மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா கொஞ்சம் காம்பு மாதிரி வரும். அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த இலையை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ இலைக்கு வந்து இம்ப்ரெஷன் கொடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு 2 பக்கமும் எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு அப்படியே வச்சு பிடிச்சி வச்சு ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடும். ரோஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதே சேம் மாடலுக்கு க்ளே ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.